வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில உங்களுக்கு தீர்க்கவே முடியாத கஷ்டம் இருக்கா? எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் தொல்லை, கண் திருஷ்டி, தீராத கடன் அப்படின்னு நிம்மதியே இல்லையா? கவலையை விடுங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து காக்கிற ஒரு தெய்வம் இருக்காங்க. அவங்க தான் அன்னை வாராகி தேவி. இவங்க சாதாரண தெய்வம் இல்லை, லலிதா பரமேஸ்வரியோட படை தளபதி, அதாவது கமாண்டர் இன் சீஃப். ஒரு படை தளபதி கிட்ட முறையிட்டா அந்த ஆக்ஷன் எவ்வளவு வேகமா இருக்குமோ அவ்வளவு வேகமா பலன் தரக்கூடிய தெய்வம் இவங்க. வாராகி தேவிய எப்படி கூப்பிடணும், அவங்கள கும்பிடும்போது என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யவே கூடாது, எந்த நேரத்துல கும்பிட்டா நீங்க நினைச்சது உடனே நடக்கும், இப்படி வாராகி அம்மனை பத்தின அத்தனை ரகசியங்களையும் இன்னைக்கு இந்த வீடியோல நாம ரொம்பவே ஆழமா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா இது உங்க வாழ்க்கையவே மாத்த போற பதிவு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வாராகி அம்மன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சப்த கன்னிகர்கள்ல 5ஆவதா வரக்கூடிய தெய்வம்தான் வாராகி. இவங்களோட உருவமே ரொம்பவே விசித்திரமா, அதே சமயம் சிலிர்ப்பூற்ற மாதிரி இருக்கும். முகம் பன்றி உருவத்தில் இருக்கும், உடல் பெண் வடிவத்தில் இருக்கும். ஏன் பன்றி முகம்? பன்றிக்கு ஒரு குணம் உண்டு. எதிரில் எது வந்தாலும் அதை முட்டி தள்ளிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கும். அதுபோல உங்க வாழ்க்கையில வரக்கூடிய தடைகள், எதிரிகள், செய்வினை கோளாறுகள், இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போறதுதான் வாராகி அம்மனோட வேலை. இவங்க கையில கலப்பை, உலைக்கைன்னு ஆயுதங்கள் இருக்கும். இது எதை குறிக்குது தெரியுமா? நம்ம மனசுல இருக்கிற பயம், சோம்பல் அப்படிங்கிற கலைகளை நீக்கி வெற்றிங்கிற பயிரை விளைவிக்கிற தெய்வம் இவங்க. சரி, இவங்கள மனசார கூப்பிட்டா என்ன நடக்கும்? இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நண்பா. வாராகி அம்மன் ஒரு உக்ர தெய்வம். ஆனா தன்னோட பக்தர்களுக்கு இவங்க ரொம்பவே சாந்தமான தாயா இருப்பாங்க. நீங்க நம்பிக்கையோட, அம்மா வாராகி, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, நீந்தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்த நிமிஷமே உங்க உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்படுறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. வாராகி அம்மனை வழிபட ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் காணாம போறத நீங்க உணர்வீங்க. உங்களுக்கு எதிரா யாராவது சதி பண்ணா அது அவங்களுக்கே திரும்பி போயிடும். அது மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப நாளா இழுபறியா இருக்குன்னு நினைச்ச கோர்ட் கேஸ், விற்கவே முடியாதுன்னு நினைச்ச நிலம், இதெல்லாம் சட்டுன்னு முடிவுக்கு வரும். வாராகி அம்மனோட பார்வைப்பட்டா அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி வரும். எப்போ? வாராகி அம்மனை வீட்ல எப்படி வழிபடணும்னு தெளிவா சொல்றேன், கவனமா கேளுங்க. வாராகி அம்மனை வழிபட ரொம்ப பெரிய பூஜை புனஸ்காரம் எல்லாம் தேவையில்லை. சுத்தமான மனசு இருந்தா போதும். ஆனா சில முறைகளை நாம கடைபிடிக்கணும். உங்க பூஜை அறையில வாராகி அம்மனோட ஒரு சின்ன போட்டோ வையுங்க. முடிஞ்சா வடக்கு திசை பார்த்து வையுங்க. விளக்கு ஏத்தும் போது மண் அகல் விளக்கு பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். அதுல நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏத்தலாம். இன்னும் சிறப்பா இருக்கணும்னா நீல நிற துணியில கொஞ்சம் வெண்கடுகை முடிஞ்சு அதை திரியா போட்டு விளக்கு ஏத்துங்க. ஏன் வெண்கடுகு? வெண்கடுகுக்கு தீய சக்திகளை விரட்டுற சக்தி உண்டு. அத வாராகி முன்னாடி ஏத்தும்போது உங்க வீட்ல இருக்கிற அத்தனை கஷ்டமும் எரிஞ்சு சாம்பலாயிடும். அம்மாவுக்கு என்ன நைவேத்தியம் ரொம்ப பிடிக்கும்? வாராகி அம்மன் மண்ணுக்கு அடியில விளையிற பொருட்களுக்கு அதிபதி. அதனால் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். வேக வச்ச சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, தோல் நீக்காத மாதுளம்பழம், வானகம்,
இதெல்லாம் வச்சு கும்பிட்டா அன்னை உடனே குளிர்ந்து போயிடுவாங்க. பூக்கள்னு பார்த்தா சிகப்பு நிற பூக்கள் வாராகிக்கு ரொம்ப பிடிக்கும். செம்பருத்திப்பூ, அரளிப்பூ இதெல்லாம் சாத்தலாம். முக்கியமா வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தது தாமரைப்பூ. வெள்ளிக்கிழமையில தாமரைப்பூ வச்சு கும்பிட்டா செல்வம் பெருகும். வாராகி அம்மனை கும்பிட மிக சிறந்த நேரம் எது? பொதுவா எல்லா தெய்வங்களையும் காலையில கும்பிடுவோம். ஆனா வாராகி அம்மனை கும்பிட உகந்த நேரம் இரவு நேரம்தான். குறிப்பா இரவு 8 மணிக்கு மேல 10 மணிக்குள்ள வழிபாடு செய்யறது ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அவங்க ஒரு இரவு நேர காவல் தெய்வம். திதிகள்ல பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷம். வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனை நினைத்து விரதமிருந்து சாயங்காலம் விளக்கு ஏத்தி வழிபட்டா நீங்க நினைச்ச காரியம் 100% நடந்தே தீரும். அதுவும் தொடர்ந்து 8 பஞ்சமி திதிகள் கோவிலுக்கோ இல்ல வீட்லயோ விளக்கு ஏத்தி பாருங்க. 9வது பஞ்சமிக்குள்ள உங்க வாழ்க்கை தரமே மாறி இருக்கும். இது நான் சொல்லல, பல பேர் அனுபவபூர்வமா உணர்ந்த உண்மை. இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். வாராகி வழிபாடு செய்யும்போது எதெல்லாம் செய்யவே கூடாது? நம்ம ஒரு உக்ரமான தெய்வத்தை வீட்டுக்குள்ள கூப்பிடுறோம். அப்போ நாம எவ்வளவு சுத்தமா இருக்கணும்? அசைவம் தவிர்க்கணும். வாராகி அம்மனை வீட்டுல வச்சு கும்பிடும்போது அசைவம் சாப்பிடுறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சுத்தமான சைவம், பியோர் வெஜ் தான் சிறந்தது. தீட்டு ஆகாது. பெண்கள் மாதவிடாய் நேரத்துல வழிபடக்கூடாது. அதே மாதிரி வீட்ல யாராவது இறந்துட்டா தீட்டு கழியிற வரைக்கும் பூஜை பண்ணக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. வாராகி அம்மன் சத்தியத்தின் வடிவம். நீங்க பூஜை பண்ணிட்டு வெளியே போய் அடுத்தவங்களை ஏமாத்தினாலோ பொய் சொன்னாலோ அம்மா மன்னிக்கவே மாட்டாங்க. தண்டனை உடனடியாக கிடைக்கும். அடுத்தவர்களை சபிக்க கூடாது. அவன் நாசமா போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாராகிக்கு பூஜை பண்ணாதீங்க. அது உங்களுக்கே திரும்பிடும். என்னை காப்பாத்துன்னு மட்டும்தான் கேட்கணும். அப்போ எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். வாராகி பக்தர்கள் எப்பவுமே கோழைத்தனமா இருக்கக்கூடாது. நியாயமா இருக்கணும். மனசுல ஒரு வைராகியம் இருக்கணும். தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு 9 முறை சொல்லிட்டு தூங்குங்க. கிட்ட கனவு வராது. மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். முடிஞ்சா வாராகி காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லுங்க. இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொன்னா உங்க வாக்கு பலிக்கும். நீங்க சொல்றது நடக்கும். முகத்துல ஒரு தேஜஸ் வரும். யாரை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. வாராகி அம்மனோட மகிமைய சொல்ல வார்த்தைகளே இல்ல நண்பா. ஒரு சின்ன உண்மை சம்பவம் சொல்றேன், கேளுங்க. ஒருத்தருக்கு தொழில்ல பயங்கரமான நஷ்டம். கடன் தொல்லை தாங்க முடியல. தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு போயிட்டாரு. அப்போதான் ஒரு பெரியவர் சொல்லி பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி வழிபாட்ட ஆரம்பிச்சாரு. முதல் பஞ்சமி போச்சு, 2வது பஞ்சமி போச்சு, 3வது பஞ்சமி அன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது. நம்ப முடியலல. ஆனா வாராகி அம்மனை நம்பினவங்களுக்கு இது சர்வசாதாரணமான விஷயம். மருத்துவத்தால கைவிடப்பட்ட நோய்கள் கூட வாராகி தீர்த்தத்துல குணமாயிருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனையோ தம்பதிகளுக்கு இவங்க அருளால குழந்தை பிறந்திருக்கு. வாராகி வெறும் சாமி இல்ல, அவங்க ஒரு நம்பிக்கை. சோ நண்பர்களே, இவ்வளவு சக்தி வாய்ந்த வாராகி அம்மனை நீங்களும் உங்க இஷ்ட தெய்வமா ஏத்துக்கோங்க. பயத்தை தூக்கி எறிங்க. இன்னைக்கே இப்பவே ஓம் வாராகி தேவியே நமக அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அந்த அம்மாவோட அருள்
இந்த வீடியோவை பார்க்குற உங்க அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாருக்கு எந்த ரூபத்தில் உதவி தேவைப்படும்னு தெரியாது. இதே மாதிரி ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாராகி சரணம்.